கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை ரீசெண்டாக நம்மளுடைய கேபினட் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர் வந்து வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக நினைவு நாணயங்களை வெளியிடுறது ஆர்பிஐ கிடையாது, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வெளியிடுறாங்க. ஆர்பிஐ வந்து பணப்புழக்கத்துக்கான நாணயங்களை மட்டும் தான் வெளியிடுவாங்க. 1, 2, 5, 10, 20 இந்த நாணயங்கள் மட்டும்தான் பரிவர்த்தனைக்கு வந்து உட்பட்டது. 1964 ஜவஹர்லால் நேருவுக்கு தான் முத வந்து நினைவு நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க. அது ₹1 நாணயம். அப்போ ₹1 ரொம்ப வேல்யூபிளான அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் அம்பேத்கருக்கு 1990 ₹1 நாணயம், 97 வந்து நேதாஜிக்கு ₹50 நாணயம் வெளியிட்டிருக்காங்க. 2004 காமராஜருக்கு, 2009 அண்ணாதுரை அவர்களுக்கு ₹5 நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக காயின்ஸில் தமிழ் வேர்டு வந்து பொறிக்கிறது ரொம்ப 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 அபூர்வமானது. அதனால கலைஞர் அவர்கள் வந்து காயினில் தமிழ் வேர்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக அண்ணாவுடைய நினைவு நாணயத்தை வெளியிடும் பொழுது அவர் அந்த உருவப்படத்துடைய அண்ணாதுரை அப்படின்னு அவருடைய சிக்னேச்சரையும் வந்து பரிந்துரைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் அவருடைய நாணயத்தில் வந்து தமிழ் வெல்லும் அப்படின்னு அவருடைய ஸ்கிரிப்டில் வந்து தமிழ் வந்து வர மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க.